ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஹெல்த்தி ரெசிபியில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. அது வாங்க என்னென்ட்டு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதே கப்லேயே நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சோடாப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கை விட்டு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இலக்கமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா மீடியமான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி ஒட்டுக்க ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துடலாம். ஊற்றுறதை விட கையில் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு பிசைகிறதுக்கு நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம இது மாதிரி நைட்டு செஞ்சு வச்சுட்டு நம்ம பகலில் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டு வரப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களும் நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாங்க மாவை. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நமக்கு. சர்க்கரை போட்டிருக்கிறதுனால மாவு இலக்கம் கொடுக்கும். அதனால் நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வர மாவு போட்டு நான் பிசைஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி தட்டுற கட்டையில் வச்சு ஃபுல்லாக எல்லா மாவையுமே எந்த அளவுக்கு உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் மாவையும் சப்பாத்தி கட்டையோட ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ஃபுல்லாக தட்டி விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு பாக்ஸு அழகாக வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லென்த்தாக போட்டுட்டோமா, அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி அதையும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இல்லை குட்டி குட்டியாக வேணுனாலும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸாக நமக்கு அழகாக கிடச்சிரும்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் பொரித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நம்ம பாக்ஸாக கட் பண்ணிட்டோம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வானலில் ஆயில் நல்லா சுடு பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படியே போகிறதுனால போட்டுக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா உப்பி சூப்பராக வருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், கருகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிக வானலில் பிடிக்கிற மாதிரி போட வேண்டாங்க. நல்லா நமக்கு தாராளமாக வேகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஆயிலே இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்தளவுக்கு அதோடய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு வீட்டில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக கோதுமை மாவு இல்லாமலாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். இது யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிப்பியில் டெய்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.